வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் சீரீஸில் 12th டாபிக் பார்க்க போகிறோம். பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா. நம்மளுக்கு இந்த ஹிட்லிஸ்ட் சீரீஸ் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2026 எக்ஸாம்ஸை நம்ம டார்கெட் பண்ணி ஒரு 200 கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 11 டாபிக்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். நீங்கள் பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த டாபிக்ஸையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி ரீசெண்டாக கேபினட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்கீம் பற்றி நம்ம பார்க்கலாம். பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா. இந்தியாவினுடைய ரைஸ் வீட்டோடைய ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னு வைங்களேன், உற்பத்தி அரிசி கோதுமையில் உற்பத்தி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த உற்பத்தியில் நம்ம சர்ப்ளஸ் தேவைக்கு அதிகமான உற்பத்தியை நம்மளால் கொண்டு வர முடியுது. நம்ம நிறைய எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏற்றுமதியும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இதே மாதிரியான ஒரு சக்ஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் சீட்ஸ், பல்சஸ் பருப்பு வகைகள்லேயும் இல்லாட்டி உங்களுக்கு இந்த எடிபிள் ஆயில்ஸ் நம்ம தினமும் அன்றாடம் சமையலில் யூஸ் பண்ணுற எண்ணெய் இருக்குது பார்த்திங்க இல்லையா, கடலை எண்ணெயாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் நல்லெண்ணெயாக இருக்கலாம், கடுகு எண்ணெயாக இருக்கலாம். இந்த எண்ணெய் பொருட்கள் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ முக்கியம் இல்லை, அது இல்லாத சமையலே இல்லை இல்லையா. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த சர்ப்ளஸ் அச்சீவ் பண்ண முடியல. சர்ப்ளஸை விட்டுருங்க, நமக்கு டொமஸ்டிக் கன்சம்ஷன், உள்நாட்டு கன்சம்ஷனுக்கு தேவையான அளவு கூட நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஒரு வருஷத்துக்கு, போன வருஷம் எடுத்துக்கலாமே, போன வருஷம் மட்டுமே இந்த எடிபிள் ஆயில்ஸ், இந்த எண்ணெய் சொல்கிறோம் இல்லையா, இது மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே நம்ம செலவு பண்ணி இறக்குமதி பண்ணியிருக்கோம். பருப்பு வகைகள் மட்டுமே பார்த்திங்கன்னா 33,000 கோடி செலவு பண்ணி இறக்குமதி பண்ணியிருக்கோம். அப்போ இந்த அரிசி கோதுமையில் அடைஞ்ச வெற்றி நம்மளால் பல்சஸ்லேயோ இல்லாட்டி ஆயில் சீட்ஸ்லேயோ பெற முடியலை. சரி, இப்போ அரிசி கோதுமையில் மட்டும் நம்ம நல்ல வெற்றி அடைஞ்சிட்டோமா? நம்ம நல்ல வெற்றிலாம் அடையலை. ஏன்னா நம்ம ஓவரால் ஒட்டுமொத்த உற்பத்தியில் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம். நம்ம அரிசியை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா நம்பர் 1 இல்லை நம்பர் 2, இந்தியா சைனாக்குள்ளே தான் போட்டி இருக்கும். சரிங்களா? நம்ம தான் வந்துட்டு பெரிய எக்ஸ்போர்ட்டர், நம்ம தான் பெரிய ப்ரொடியூசர் அரிசியை பொறுத்த வரைக்குமே. ஆனால் ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ஈல்டு பர் ஹெக்டார்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு 1 ஏக்கர் லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த 1 ஏக்கர் லேண்டில் நான் 1 டன் அரிசி உற்பத்தி பண்ண முடியுதுன்னு வச்சுக்கலாம் இந்தியாவில். இதே சைனா போனீங்கன்னா அந்த 1 ஏக்கர் லேண்டில் அவங்க இன்னும் அதிகமான உற்பத்தி பண்ணுறாங்க. நான் எக்ஸாக்ட் நம்பரை சொல்கிறேன். குளோபல் ஆவரேஜ் ஒரு ஹெக்டாருக்கு குளோபலாக பார்த்தீங்கன்னா, குளோபல் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹெக்டாருக்கு 4.3 டன் அரிசி உற்பத்தி நடக்குது. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டாருக்கு 2.7 டன் அரிசி உற்பத்தி தான் நடக்குது. நம்ம பெரிய ப்ரொடியூசர், உற்பத்தி ஒட்டுமொத்த உற்பத்தியில் நம்ம நம்பர் 1 கூட இருந்துட்டு போகலாம். ஆனால் எஃபிஷியன்சி, ஈல்டு பர் ஹெக்டார், அந்த ஈல்டு பர் ஹெக்டார் எஃபிஷியன்சி, அதாவது ப்ரொடக்டிவிட்டிங்கோ, அந்த ப்ரொடக்டிவிட்டியில் நம்ம ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். இந்த ப்ரொடக்டிவிட்டியை நம்ம அதிகப்படுத்தியே ஆகணும். ஏன்னா பாருங்கள், கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறதுனாலேயே மழை தண்ணி கிடைக்காம போகலாம், இல்லாட்டி அதிகமான வெள்ளங்களும் வரலாம், இல்லாட்டி சாயிலுடைய ஃபர்டிலிட்டி, இந்த சாயிலினுடைய பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கம்மியாகலாம். அப்படி இருக்கும்போது நிறைய ஆபத்துகள் இருக்குது இந்த கிளைமேட் சேஞ்சில். அப்போது நம்மளுடைய உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம என்ஷூர் பண்ணணும்னா தேவையான அரிசி கோதுமை மற்ற தானியங்களையுமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிற லேண்ட் ஏரியா அதிகப்படுத்த முடியாது. ஆனால் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி, ஈல்டு பர் ஹெக்டார் எஃபிஷியன்சி, இப்போ 1 ஹெக்டாரில் 2.7 டன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போது மற்றவங்களாம் பண்ணுறாங்களே 4.3 டன் குளோபல் ஆவரேஜுங்கிறாங்க இல்லையா. அப்போ நம்ம அதே லேண்ட் ஏரியாவில் அதிகமான உற்பத்தி கொண்டு வரும் பொழுது நம்ம உணவு பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்போ ப்ரொடக்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போது இந்தியாவில் 2.7 டன் தான் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்சின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஆனால் இது வந்துட்டு இந்தியா முழுக்க உண்மை கிடையாது. சில மாநிலங்களில் பார்த்திங்கன்னா, இப்போ வெஸ்ட் பெங்கால் மாதிரி மாநிலங்கள் பார்த்திங்கன்னா, அங்கே உற்பத்தி, இந்த ப்ரொடக்டிவிட்டி நான் சொல்ல வர்றது பார்த்திங்கன்னா 4.3 டன் பர் ஹெக்டார் அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. ஆனால் அதே வெஸ்ட் பெங்கால்குள்ளே பார்த்திங்கன்னா சில டிஸ்ட்ரிக்டில் மாவட்டங்களில் உற்பத்தி கம்மியாக இருக்குது. ப்ரொடக்டிவிட்டி நான் சொல்கிறது, இந்த ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்குது. சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் மிதினாப்பூர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டாருக்கு 5 டன்னுக்கு மேலே அவங்க உற்பத்தி பண்ணுறாங்களாம்.
ஸோ இப்போ இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ப்ரொடக்டிவிட்டியை நம்ம வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வெறும் மாநிலங்களை மட்டுமே நம்ம டார்கெட் பண்ணாமல் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த ப்ரொடக்டிவிட்டி குறைபாடு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போது வெறும் ஒரு மாநிலம், ஓகே வெஸ்ட் பெங்கால் நல்லா இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா நல்லா இல்லை, அப்படி பார்க்காம வெஸ்ட் பெங்கால் நல்லா இருந்தாலுமே அங்கே சில மாவட்டங்களில் குறைபாடுகள் இருக்குது. சரிங்களா? இப்படி குறைபாடு உள்ள மாவட்டங்களை நம்ம கண்டறிஞ்சு அந்த மாவட்டங்களில் தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுனா, ஒரு 100 மாவட்டத்தை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. என்ன கண்டிஷன், எந்த கண்டிஷனில் அவங்க அதை தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன். எந்தெந்த மாவட்டங்களில் இந்த ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, எந்தெந்த மாவட்டங்களில் கிராப்பிங் இன்டென்சிட்டினா, இப்போது என்கிட்ட ஒரு 10 ஏக்கர் நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம், நான் எத்தனை முறை நான் அங்கே விவசாயம் பண்ண போகிறேன், 1 முறையா 2 முறையா 3 முறையா, சரிங்களா? அந்த மாதிரி நான் எத்தனை முறை, how many times I'm going to crop in my cropping area, அதுதான் கிராப்பிங் இன்டென்சிட்டி. ஸோ எந்தெந்த மாவட்டத்திலலாம் இந்த கிராப்பிங் இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குது, எந்தெந்த மாவட்டங்களெல்லாம் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, எந்தெந்த மாவட்டங்களெல்லாம் லோன் அவைலபிலிட்டி, அதாவது ஒவ்வொரு விவசாயம் கடன் இருக்குது இல்லையா, அந்த விவசாய கடன் எல்லாருக்கும் அதிகமாக போய் சேர்றதில்ல. சில மாவட்டங்களில் அதிகமாக போய் சேருது, சில மாவட்டங்களில் கம்மியாக போய் சேருது. எந்தெந்த மாவட்டங்களெல்லாம் இந்த விவசாய கடன் கம்மியாக போய் சேர்ந்துருக்கு, எந்தெந்த மாவட்டங்களெல்லாம் கிராப்பிங் இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குது, எந்தெந்த மாவட்டங்களெல்லாம் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு 100 மாவட்டத்தை கண்டுபிடிப்பாங்க. இந்த கண்டுபிடிக்கும் பொழுது குறைஞ்சது எல்லா மாநிலத்திலிருந்தும் ஒரு மாவட்டமாவது கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துருவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாநிலங்களில் நெட் கிராப்டு ஏரியானா, என்கிட்ட 10 ஏக்கர் நல்லா இருக்கலாங்க, அதில் 5 ஏக்கர் தான் விவசாயம் பண்ணலாம், இல்லை 7 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம், இல்லை 8 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம். எந்தெந்த மாநிலங்களில் அதிகமான கிராப்டு ஏரியா, நெட் கிராப்டு ஏரியா இருக்கும், அந்த மாதிரி மாநிலங்களில் அதிக ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. சரிங்களா? அதிக முக்கியத்துவம். சரிங்களா? அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எந்தெந்த மாநிலங்களில் விவசாயம் அதிகமாக இருக்கோ அந்தந்த மாநிலங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி. அந்தந்த மாநிலங்களையுமே எந்தெந்த மாவட்டங்களில் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, கிராப்பிங் இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குது, கிரெடிட் டிஸ்பர்சல், இந்த விவசாய கடனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி க்ரைட்டீரியாவை வச்சு ஒரு 100 டிஸ்ட்ரிக்டை கண்டுபிடிச்சி அந்த டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ண போகிறாங்க. என்ன இன்டர்வென்ஷன் பண்ண போகிறாங்க? இந்த டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ணி ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எஃபர்ட்ஸ் எடுப்பாங்க. கிராப்பிங் டைவர்சிஃபிகேஷன், வெறும் அரிசி மட்டுமே நம்ம விளைவிக்கக்கூடாது, வெறும் கோதுமை மட்டுமே போகக்கூடாது, பல கிராப்ஸை நம்ம விளைவிக்கணும். ஏன்னா இல்லாட்டி நீங்கள் அரிசிலையும் கோதுமையிலையும் நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு சர்ப்ளஸ் உற்பத்தியை கொண்டு வந்துடுவீங்க. ஆனால் இப்போ ஆயில் சீட்ஸாக இருக்கட்டும், இல்லை பருப்பு வகைகளாக இருக்கட்டும், நம்ம வந்துட்டு மற்ற நாட்டை நம்பி இருக்கோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஒரு டைவர்சிஃபைடு கிராப்பிங் நம்ம போகணும். ஸோ அதுக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இரிகேஷன் ஃபெசிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கிரெடிட் டிஸ்பர்சல், விவசாய கடன் எல்லாருக்கும் போய் சேர்கிறதுக்கான எஃபர்ட் எடுக்க போகிறாங்க. அதே மாதிரி போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டோரேஜ், அறுவடைக்கு அப்புறமா நம்ம இருக்கிற தானியங்களை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும், அதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ப்ராடர் அப்ஜெக்டிவ். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சஸ்டெயின்டு ஃபார்மிங் டெக்னிக்ஸ், அதையுமே இந்த ப்ரோக்ராம் மூலயமா கொண்டு வர போகிறாங்க. அதாவது நம்மளுடைய ஃபார்மிங் டெக்னிக் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அது வந்து ஏதோ இன்றைக்கி நமக்கு உற்பத்தி வேணும், இன்றைக்கி விளைச்சல் வேணும், அதனால் அதிகமான ஒரு நம்ம ஃபர்டிலைசரை போட்டு நம்ம விவசாயம் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சஸ்டெயின்டாக இருக்கணும். இன்றைக்கி மட்டும் உற்பத்தி வந்தால் பத்தாது, எல்லா வர தலைமுறைக்கெலாம் உற்பத்தி வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த லேண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு ஒரு சஸ்டெயினபிள் ஃபார்மிங் டெக்னிக்ஸ், அளவான ஃபர்டிலைசர், அளவான பெஸ்டிசைட், அளவான தண்ணி, எக்ஸஸ் தண்ணி, அதிகமான தண்ணியெலாம் ஊற்றக்கூடாதுங்க, அது நல்லது கிடையாது. அதிகமான ஃபர்டிலைசர்லாம் போடக்கூடாது, அதுவும் நல்லது கிடையாது. அப்போது நம்ம அளவான ஃபர்டிலைசர், அளவான பெஸ்டிசைடு, அளவான தண்ணி, அளவான இரிகேஷன், இதெல்லாம் தான் சஸ்டெயினபிள் ஃபார்மிங் டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. சரி, இதெல்லாம் ப்ராடராக பண்ண போகிறாங்க. இதை எப்படி பண்ண போகிறாங்க? ஒரு 36 ஸ்கீம்ஸ், ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ், 36 ஸ்கீம்ஸ் போயிட்டுருக்கு. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே 36 டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸை இந்த அப்ஜெக்டிவில் இப்போ போய்கிட்டு இருக்கு. அந்த 36 ஸ்கீம் என்ன பண்ண போகிறாங்கன்னா கன்வெர்ட் பண்ண போகிறாங்க, ஒன்று சேர்க்க போகிறாங்க. 36 ஆன்கோயிங் ஸ்கீம்ஸை ஒன்று சேர்த்து ஹோலிஸ்டிக்காக அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்த 100 டிஸ்ட்ரிக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க.
சரிங்களா? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் 36 ஸ்கீம்ஸ் கிட்டத்தட்ட, அதெல்லாம் ஒன்று சேர்க்க போகிறோம். ஒன்று சேர்த்து ஒரே ஸ்கீமாக இந்த 100 டிஸ்ட்ரிக்டில் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளானிங் இதெல்லாம் பார்க்குறதுக்காக நேஷ்னல் லெவலில் ஒரு கமிட்டி இருக்க போது, ஸ்டேட் லெவலில் ஒரு கமிட்டி இருக்க போது, டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ஒரு கமிட்டி இருக்க போது. நேஷ்னல், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கமிட்டி இருக்கும். எதுக்கு இந்த கமிட்டி? அந்த இப்போ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் போடணும் இல்லையா? அந்த பிளானை கரெக்டாக தான் போடுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு, கரெக்டாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு, ப்ராக்ரஸ்லாம் ஏதாவது வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நேஷ்னல், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டிஸ் இருக்க போதுங்க. ஒரு 117 பேராமீட்டர்ஸில் ப்ராக்ரஸ் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. சரிங்களா? நீத்தி ஆயோக் அவங்களும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரிவ்யூ பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் ப்ராக்ரஸ் இருக்குது, உண்மையிலேயே ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறத அவங்களும் ரிவ்யூ பண்ணுவாங்க. இதுதான் பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா. சரிங்களா? இப்போது இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீமை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷனை வந்துட்டு ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரிசம்பிளன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன ரிசம்பிளன்ஸ்? இது எந்த ஸ்கீம் மாதிரியே இருக்குது? 2018 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம்னா என்னென்னா, இந்தியாவை ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றணும். இதில் சில மாவட்டங்கள் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குது, சில மாவட்டங்களில் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்குது. இப்படி டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கிற 112 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அந்த 112 மாவட்டங்களில் சென்ட்ரல் லெவலில், ஸ்டேட் லெவலில் இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் கன்வர்ஜ் பண்ணி, சென்ட்ரல் லெவலில், ஸ்டேட் லெவலில் இருக்கிற அஃபிஷியல்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கன்வர்ஜ் ஆன ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த 112 டிஸ்ட்ரிக்டோடைய டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க. இது நீத்தி ஆயோக் டைரெக்டாகவே ஓவர்வியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் தன் தானிய கிருஷி யோஜனா பார்க்கும்போது கூட அந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மாதிரி இருக்குல்ல, அதான் உண்மை. இந்த ஸ்கீம் ஹேஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம். அதை பேஸாக வச்சு தான் இந்த ஸ்கீமை டிசைனே பண்ணாங்க. சமீபத்தில் தான் கேபினெட் வந்துட்டு இந்த ஸ்கீமுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. அதனால தான் இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த டாபிக் நோட்ஸ் எல்லாம் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த டாப்பிக்கோட நோட்ஸை நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நீங்கள் செட் பண்ணுங்கள். ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நானும் சால்வ் பண்ணுறேன், எல்லோரும் சால்வ் பண்ணட்டும். யோசிச்சு பாருங்கள், ஒரு 200 டாபிக் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் எல்லோரும் ஒரு டாப்பிக்லேயும் ஒரு 2-3 கொஸ்டினாவது நீங்கள் செட் பண்ணிங்கன்னு வச்சுப்போமே, எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் செட் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி 75x75 இது எங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராம். அதோடைய பேட்ச் 2 பார்த்திங்கன்னா November 30th ஆரம்பிக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்னாலும் எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்பர் இங்கே கொடுத்துருக்கோம். எங்கள் வெப்சைட் நீங்கள் வந்து பார்க்கலாம். www.simplycurrentaffairs.com வெப்சைட்டுக்கு நீங்கள் வரலாம். ப்ரௌஷரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அங்கேயும் நீங்கள் ப்ரௌஷரை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்கே மற்ற ப்ரோக்ராம்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமி ப்ரோக்ராம், அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்கள் அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். சரி, நாளைக்கு உங்களை நான் இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் செட்லிஸ்ட் டாப்பிக்கில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.